பாஜகவின் சுபேந்து அதிகாரி இங்கே இருக்கிறார். அவர் பவானிபூரில் பிரச்சாரம் செய்கிறார். சுபேந்துஜி, மம்தா பானர்ஜி இங்கிருந்து 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பதை உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். உங்கள் வெற்றிக்கான ஃபார்முலா என்ன? மம்தா இங்கே 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். எப்படி? பவானிபூர் பாஜகவின் தொகுதி 2014 மோடிஜியை பிரதமராக முன்னிறுத்தி பாஜக தேர்தல் சந்தித்த போது, NDA சந்தித்த போது, அப்போது இங்கே முன்னாள் ஆளுநரான ததாகத ராய்ஜி வேட்பாளராக இருந்தார். அன்றும் முன்னிலை இருந்தது. இன்றும் இந்த தொகுதி பாஜக உடையது. பாஜக குண்டாகிரி செய்து அளவுக்கு அதிகமாக திருப்திப்படுத்தி ஊடுருவல்காரர்களின் பெயர்களை சேர்த்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வந்தனர். ஆனால் இப்போது SIRக்கு பிறகு அவர்களின் முழு சூழ்நிலையே மாறிவிட்டது. இந்த முறை இங்கே பாஜக வெற்றி பெறும். மோடிஜியின் அலை வீசுகிறது. எனக்கு பார்ட்டி வழிகாட்டினார். நான் கேண்டிடேட். மம்தா பானர்ஜி, நான் ஒரு சிறிய தொண்டர். பார்ட்டி கொடுக்கும் பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன். வங்காளத்தில் மம்தாவிற்கு எதிராக பாஜகவிற்கு ஒரு முகம் இருக்கிறதா? இங்கே நீங்கள் தான் முகமா? நீங்கள் வங்காளத்தில் பாஜகவின் முகமா? வங்காளத்தில் பாஜகவின் முகம் நீங்களா? இல்ல இல்ல இல்ல, இந்த கேள்விகளை எல்லாம் என்னிடம் கேட்காதீர்கள். எங்களுடைய தேர்தல் மோடிஜியின் தலைமையில நடக்கிறது. நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடி. நீங்கள் இதை சொல்லுங்கள். எங்களுடைய சின்னம் தாமரை. SIRஐ வைத்து நீங்கள் அவர்களுடைய வாக்காளர்களை நீக்க முயற்சி செய்வதாக மம்தா பானர்ஜி கூறுகிறார். சுபேந்துஜி, மம்தாஜி சொல்றது என்னவென்றால் நீங்கள் SIRஇல் இருந்து பங்களா ஊடுருவல்காரர் போன்றவர். ஜெயித்தது நான் தான். ஜெயித்திருந்தேன். இதை பத்தி நீங்க என்ன சொல்வீர்கள்? இதை பத்தி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஓட்டர் இவருக்கு கொடுப்பாங்க. சரி சரி. ஆக இதுதான் விஷயம். இங்கே நிறைய தள்ளுமுள்ளு நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் மித்யுஞ்சியா மிருண்மாயிடம் அவர் இந்த பக்கம் வர முடியுமா என்று கேட்கிறேன். அவரால் வர முடியவில்லை என்று நினைக்கிறேன். ஆக நான் இங்கே பதிவு செய்வதை நிறுத்துகிறேன். சுபேந்து அதிகாரி சொல்வது இதுதான்.